ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம். இன்று நாம் இந்த வீடியோவிலே லாங் வீடியோவாக போடுகிறோம். இதை மக்கள் பார்த்து எடை போட வேண்டும். பின்பற்றுங்கள் என்று நான் சொல்லவில்லை. பார்த்து உங்களுடைய புத்திக்கு ஏற்ப இது உகந்ததா என்பதை நீங்களே முடிவு செய்து கொண்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாருங்கள். ஏனென்றால் இதுகாரம் நாம் இதுவரை ஒரு 200-300 வீடியோ ஷார்ட் வீடியோவை போட்டோம். ஏனென்றால் இந்த யூடியூப்காரர்கள் ஷார்ட் வீடியோ போடு என்று சொன்னார்கள். அதிலும் இந்த பொறுப்பான இது இல்லை. என்னுடைய கருத்துக்களை நான் முழுமையாக சொல்ல முடியவில்லை. இந்த கருத்துக்களை சொல்லும்போது இதனுடைய டிவியின் பெயர் கனி டிவி 1818 சுவாமி கன்யானந்தா. உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். நாம் ஆன்மீகத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். மக்கள் இந்த சமுதாயத்தில் அத்தனை பேரும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஏன் என்றால் அவர்களை குறை சொல்லி பயன் இல்லை. இந்த சமுதாயம் அந்த அளவுக்கு மறைத்து விட்டிருக்கிறது, மறந்து விட்டிருக்கிறது. ஆன்மீகம் என்பது உங்களை அறிவது. உங்களை அறிவது என்றால் உங்கள் உள்ளே இருக்கின்ற அந்த சக்தியை அறிவது. நீங்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றது யார்? இந்த உடலா? அல்ல. உடலுக்குள் இருக்கின்ற மனமா? அல்ல. மனதுக்கு அப்பால் ஒன்று இருக்கிறது, அதுதான் சக்தி. அந்த சக்தி நம் உடலிலே மூலாதாரத்திலே முடங்கி இருக்கிறது, சுருண்டு கொண்டிருக்கிறது. அந்த சக்தியை நாம் விழிப்படைய செய்ய வேண்டும். அப்போதுதான் எல்லா விளக்கங்களும் கிடைக்கும். அந்த சக்தி அங்கே தான் இருக்குதா என்றால் இந்த பிரபஞ்சம் அனைத்திலும், பிரபஞ்சம் என்பது என்ன? ஆகாயம். ஆகாயம் கூட அதில் அடக்கம்தான். எல்லாம் அதிலே அடக்கம்தான். நீளம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லுகிறார்களே, எல்லாம் அந்த பிரபஞ்சத்தில் அடக்கம்தான். அதில் இந்த சக்தி வியாபித்திருக்கிறது, நீக்கமர நிறைந்திருக்கிறது. அந்த சக்தி எப்படி இருக்கிறது என்றால் சொன்று கொண்டிருக்கிறது. அது ஒளியாக இருக்கிறது. அதை உணர வேண்டும். அதை எப்படி நம்ம உணர்வது? அதை உணர்வதற்காகத்தான் நம்முடைய உள்ளே அடைத்து வைத்து இருக்கிறார்கள். நாம் எதற்காக இங்கே வந்திருக்கிறோம்? மனித பிறவி எதற்காக எடுத்து இருக்கிறது? அதை உணர்வதற்காகத்தான். அதை உணர்ந்த பிறகு நாம் வேறு எதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் உயிர் வாழ்வதற்கு நாம் ஏதோ சில வேலைகளை செய்து சம்பாதிக்க வேண்டும். அதுதான் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நாமே செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அது கொடுக்காது. அதை நீங்கள் உணர்ந்த பிறகு உங்களுக்கு அது பெரிய ஒரு வழிகாட்டியாக, கைடன்ஸாக இருக்கிறது. கடவுள் என்பது ஒன்று கிடையாது. கடவுள் தன்மைதான் இருக்கிறது. அதுதான் இந்த சக்தி. இந்த சக்தி நம்முடைய மூலாதாரத்தில் கொண்டு கொண்டிருக்கிறது. இதை நாம் கிளப்ப வேண்டும், எழுப்ப வேண்டும். நேராக எழுப்பி நம்முடைய மூளையை தாக்குகிறது. மூளையை தாக்க வேண்டும். அது தாக்குகிறது அல்ல, எழுந்தவுடன் நேராக ஒரே அடி மூளை தாக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு விளக்கம் தேவை. எந்த குரு உங்களுக்கு தேவை கிடையாது, எந்த விதமான பயிற்சியும் தேவையில்லை. ஆனால் இதை அறிவதற்கு பயிற்சி தேவைப்படுகிறது அல்லவா? நான் சொல்லியது இது. நான் சொல்லுகிறேன் என்றால் இது நான் ஒரு 55 வருட உழைப்பின் மூலமாக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அனுபவத்தை சொல்லுகிறேன். நீங்கள் இதை ஒரு உடனடியாக நடக்கலாம். ஏனென்றால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அணுவை பிளக்க முடியாது என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் ஒரு காலத்தில்.
ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ற ஒரு விஞ்ஞானி அணுவை பிளக்கக்கூடிய ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்தார். அதன் மூலமாக அதை பிளந்தார்கள். அதில் பலவிதமான நன்மைகளும் தீமைகளும் ஏற்பட்டு விட்டது. அது தெரிந்த விஷயம். அதை விட்டுருங்க. இப்போ அவர் கண்டுபிடிச்சத சக அந்த வழியிலே போகிறவர்கள் அந்த ஃபார்முலாவை கண்டு பலவிதமான விதைகளையும் குண்டுகளையும் தயாரிக்கிறார்கள் அல்லவா? அதை போலத்தான் இதுவும். நான் உங்களுக்கு சொல்லுவது மிக சுலபமான பாதையை ஏற்படுத்தி தருகிறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஆர்வம் உள்ளவர்கள் தான். ஆர்வம் இல்லாதவர்களுக்கு என்ன அடித்தாலும் நடந்து கற்பாறைகள். இதை தடுப்பது எது என்றால் மனம்தான். மனம் என்பது என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக இதற்கு மேல் சொல்லலாம். இந்த லாங் வீடியோவிலே சொல்லலாம். மனம் என்பது அறிவு, வெளி உலக அறிவு. அதாவது நாம் படித்த புத்தகத்தினுடைய கருத்துகள், ஆசிரியர்கள் சொன்ன அறிவுரைகள், பெற்றோர்கள் சொன்ன புத்தி மதிகள், பழகிய நண்பருடைய அவருடைய கருத்துக்கள். அதாவது நாம் செய்கின்ற அந்த வேலையினுடைய ஞாபக சக்தி, அதுதான் மனம். இந்த மனமெல்லாம் எண்ணமாகி மூளையில் நிலை கொண்டு இருக்கிறது. அதுதான் அறிவு என்பது, அதுதான் அகங்காரம் என்பது. அடுத்ததாக இதை நாம் எப்படி விளக்கி நாம் முன்னேற வேண்டும் என்ற உபாயத்தை உங்களுக்கு நான் சொல்லப்போகிறேன். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். என்னுடைய வீடியோவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். அப்போதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்கின்ற அந்த கூலியாக இருக்கட்டும், எதை வேண்டுமானால் இருக்கட்டும், அப்போதுதான் உற்சாகம் கிடைக்கும். இதை சும்மா சொல்லுவது அல்ல. நான் எனக்கு காசு பணம் வேண்டாம், நான் உங்களை ஞானியாக்கிறேன். இது உறுதியிலும் உறுதி. இது இன்றோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.